ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக மட்டன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு குட்டி உரலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம வேறு எந்த காரமும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ மிளகு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் சீரகம். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்றும் பாதியமாக நச்சுனா போதும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஸோ பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் வரைக்கும் பூண்டு, 20 பல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது மட்டன் நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் சூப்புக்குன்னு தனியாக கேட்டு வாங்கியிருக்கோம். அதனால் எலும்பு உள்ள மட்டனாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அப்படி கேட்டு வாங்கலைனாலும் பரவாயில்ல. நீங்கள் வாங்குகிற மட்டன்லேயே எலும்பு இருக்க மட்டனாக நீங்கள் சூப்புக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இஞ்சியும் ஒரு 2 துண்டு போட்டு ஓவரால் எல்லாத்தையும் நல்லா நசுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மட்டனோட குவான்டிட்டி பொறுத்து தான் நம்ம ஆட் பண்ணுறது, எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மட்டன் கம்மியாக இருக்கிறதுனால நான் எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த சூப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு சூப்பு தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ இன்றைக்கி நான் இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஸோ சூப்பு பொறுத்த மட்டும் நம்ம தண்ணியே குடித்தா தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ ஒரு 4-5 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஓவரால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அகைன் உப்பு, காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா பெப்பர் பவுடர் கூட நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் 10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 விசிலுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக மட்டன் ஃப்ளேவரில் இதில் இறங்கி நல்லா மட்டன் வெந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஃப்ளேவராக நல்லா சூப்பராக நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது நீங்கள் ரொம்ப சுட பெப்பர் மேலே அகெயின் பெப்பர் தூவி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம சுட குடித்தா தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ நல்லா இந்த மாதிரி டக்குன்னு சர்வ் பண்ணுங்கள். சூடாக குடிச்சு பார்த்துங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக இந்த மட்டன் சூப் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.